நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்து வரப்போறது யார் தெரியுமா? அடுத்து வரப்போறது யாழினி. இப்படி ஸ்ட்ரைட்டா சொல்லுவாங்க, டப்புன்னு ஒரு பில்டப்லாம் பண்ண வேணாம். அடுத்து வரப்போறது உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய மிக பிரம்மாண்ட பெர்ஃபார்மர் யாழினி. யாழினி ஆண்டி நல்லா பண்ணீங்க யாழினி. தேங்க்யூ ஆண்டி. ஆனால் இன்னைக்கு யாழினி பாடம் எனக்கு ரொம்ப கேர்லெஸ்ஸாக பண்ண மாதிரி இருந்தது சார். அது அவள் கொஞ்சம் ரொம்ப ஸ்டிஃபாக பாடிட்டு இருந்தா, ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி. ஸோ அது லுக்கு சரியாக இருக்குல்ல. ஸோ அந்த லுக்கெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ண அது கொஞ்சம் ட்ரைனிங். பட் ஸோ அது அவளோட பண்ணின மிஸ்டேக்ஸ் எல்லாம் அதனாலன்னு தெரிஞ்சிருக்கலாம், காணிருக்கலாம். பட் அதர்வைஸ் ஷி கண்டினியூஸ் டு பி வெரி கேர்ஃபுல் இன்சைட். சரணம் எல்லாம் ரொம்ப கஷ்டம், கார்ட்ஸ் நிறைய நோட்ஸ் மாறி 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 வருது. ஆனால் அதெல்லாம் நீ நல்லா ஒழுங்காக பாடியிருக்கேன். தேங்க்யூ ஆண்டி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆண்டி. யாழினி, அங்கிள், இளையராஜா சார் பாட்டெல்லாம் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் சாங்ஸ் எல்லாம் பாடுறது அவ்வளோ ஈஸி இல்லை. நீங்கள் எல்லாம் குழந்தைங்க நல்ல அசத்திடுவீங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டது என்னென்னா, இந்த சரணம் ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டம், அது எடுக்கிறது. இந்த சரணம் ஸ்டார்டிங் ஃபென்டாஸ்டிக். அந்த த்ரோ ரொம்ப நல்லா பிடிச்சது எனக்கு. தேங்க்யூ. குட் குட். தேங்க்யூ. யாழினி நல்லா பண்ணினேடா. ரொம்ப கஷ்டமான சாங். பட் நீ இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆட்டிடியூட் ஒரு சாங்கில் அது எனக்கு இன்னைக்கு அது காணலை. கை விட்டுடாத. நீங்கள் முன்னாடியே எவ்வளவு கான்சன்ட்ரேஷனோட நீங்கள் பாடிந்தேலோ அது வேணும். சரியா? ஆல் தி பெஸ்ட் யூ. தேங்க்யூ. யாழினி ஒரு சூப்பரான பாட்டு பாடுனீங்க நீங்க. பட் நாம இப்ப பண்ண வேண்டியது வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க். எஸ், யாழினியோட சேர்ந்து இன்னும் 2 பேரை நம்ம ஸ்டேஜுக்கு கூப்பிட போறோமா? கூப்பிட்டு ஒரு செம்ம கேம் இருக்குது. கூடுமா. அவங்க 2 பேரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஏன் இந்த கேம் வைக்கணும்னு தோணுச்சுன்னா, இந்த பொண்ணு பேசுறது தான் அப்படி இருக்கு. பாடும்போதெல்லாம் ரொம்ப தெளிவா பாடுது. பேசும்போது பாத்தீங்களா, ரஜினிகாந்த், லதா ரஜினிகாந்த், தனுஷோட மாமியார் இப்படிதான் பேசுது. எனக்கு தெரிஞ்சு காம்படிஷன் அது மாதிரி வச்சா இது கில்லி மாதிரி பேசுறேன்னு நினைக்கிறேன் யாழினி. அதுக்கு தான் இப்போ ஒரு காம்படிஷனே வைக்க போறேன். அது யாழினிக்கு மட்டும் வச்சா சரி வராது. இன்னும் 2 பேரை நம்ம கூப்பிடணும். வாங்க சரிக்கா. அடுத்து சார் கூட இன்னொருத்தவங்களை கூப்பிடணும்ல. மஹிஷா வாங்க. மஹிஷா நீங்க நல்லா தமிழ் பேசுவீங்களா? யாவா? ஓ தமிழ் பேச சொன்னாங்க. நல்லா பேசுவீங்களா? பேசுவேன். ஓகே. நீங்க? நல்லா கதைப்பேன். கதைப்பியா? பேசுவேன். அவங்க ஊர் பாஷையில சொல்றேன். அவங்க ஊர் பாஷையில கதைப்பேன். ரொம்ப பேசினா உதப்பேன்றாங்க. அமைதியா இரு. நான் இல்ல. பெனிட்டா பில்ஃபோத்ரி யாழினி. ஏனாவா? இப்போ உங்களுக்கும் ஓகே. இப்போ உங்க 3 பேருக்கும் நான் ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நான் வந்து அது என்னப்பா என்ன ட்விஸ்டர் டங் ட்விஸ்டர். டங் ட்விஸ்டர் தமிழில் கொடுக்க போகிறேன் நான். ஓகே வெரி ஈஸி. ஃபர்ஸ்ட் மஹிஷா நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பேச போகிறீங்க. ஓகேயா ரெடி? அது ரொம்ப சிம்பிள், ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, சொல்லிட்டப்பா. சொல்லிடலாமா? யார் தச்ச சட்டை? எங்கள் தாத்தா தச்ச சட்டை. சூப்பர். வெரி சிம்பிள். வெரி வெரி யார் சிம்பிள். தச்ச சட்டை? தாத்தா தச்ச சட்டை. ஒய்யால யார் தச்ச சட்டை? தாத்தா தச்ச சட்டை. என்ன சச்சக்கிச்சான்றான் லாலு. ஓகே ரெடியா? ஃபாஸ்டா சொல்லணும், ரொம்ப ஸ்லோவா. யார் தச்ச அப்படிலாம் சொல்லக்கூடாது, தாத்தா மாதிரி பேசக்கூடாது. யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. வேகமா ஃபாஸ்டா. 1 2 3 ஸ்டார்ட். யார் தச்ச உங்க தாத்தாவை பார்த்தா உனக்கு சிரிப்பா வருதா? யார் தச்ச சட்டை? என் தாத்தா தச்ச ஆ, லாஸ்டா ஒரு சான்ஸ். ஒரு இடத்துல சொல்லு நில்லு. பாப்பா. ஒழுங்கா சொல்லு. 1 2 3. யார் தச்ச சட்டை? என் தாத்தா நீ இப்படி வாமா, நீ இப்படி அமைதியா நில்லுவா. மைக்க கொடு, மைக் கொடு. நீ பேசின வரைக்கும் போதும்பா. யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. என்ன ஜாங்கு ஜக்கு 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 சாங்கு சக்கிச்சா. ஆ. அது இல்லம்மா, யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. ராப் பண்ணுது இந்த பொண்ணு. கனடா ராப்பிஸ்ட் பழகுதவங்க. அதுக்கப்புறம் சச்ச 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 சச்சன்னு ட்ரெயின் மாதிரி போற. நோ, யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. சீக்கிரம். யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச அட என்னடா சிரிக்குதுங்களே தவிர நீ இப்படி வா, இங்க வா. உங்க 2 பேர் கனடாக்கு 2 டிக்கெட் போட வேண்டியதான். வாமா. யாழ்னி யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. ஆமா, தாத்தா தச்ச சட்டை நல்லால போலப்பா, சீன்றுச்சு. யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. ஃபாஸ்டா. யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. சூப்பர்ப்பா, இன்னொரு வாட்டி. யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. சூப்பர், இது அப்படியே ஒரு பாட்டா பாட. யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. ஃபுல் நடிப்பு. நீ வருங்காலத்துல டிடியா வருவே நீ. எனக்கு தெரிஞ்சு போச்சு, நல்லா நடிக்கிறமா நீ. ஐயோ அந்த பொண்ணு கேட்டுற போது. ஸோ யாழ் நீ இப்படி வாமா. இப்போ நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க? இப்போ சித்ரா மேம் சொல்லுவாங்க பாரியா. பாரியா ரெடி? பாட்டு தான் கேட்டிருப்ப, பழமொழி அவங்க குரல்ல கேட்டு பாரு நீ. ஓகே. சித்ரா மேம் பாருங்க. யார் தச்ச சட்டை? இது தாத்தா தச்ச சட்டை. உங்க தாத்தா ஸ்லோவா தைக்கிறாரு மேடம். கொஞ்சம் ஃபாஸ்டா தைச்சாருன்னா சட்டை சீக்கிரம் முடியும். சுபா மேம் நீங்க மட்டும் ஒரு வாட்டி ஃபாஸ்டா. சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. யார் சச்ச? நோ நோ, யார் சச்ச தட்டன்ட்டீங்க? தட்ட முறுக்குலாம் கிடையாது, தீபாவளிக்கு தான். தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. சூப்பர்பா. விட்டு அடிச்சிருவாங்க போல இருக்கு. ஆமா, அடுத்த அடிதான் கிடைக்கும். இப்ப மனோ சார். சார் ஆனந்த். ரஜினி சார் ஸ்டைல்ல. யார் தத்தி சத்தி தெலுங்குல சார் இதே. எவர் தத்தி ரொம்ப ஈஸியா இருக்குப்பா தெலுங்குல. நம்ம பேசாம தெலுங்குக்கு போயிடலாம். எவரு லூ, அப்பதான் தெலுங்கு. இப்ப நீங்க சொல்லுங்க ஒரு வாட்டி. எவர் தெருளு. நீங்க தமிழ்ல கிழிச்சா போதுமானது. கன்னடா. ஒரு எவரு நொவருல நீங்க ஒண்ணு வேணா, நீங்க தமிழ்ல கிழிங்க. இல்லம்மா. ஓ நீ தமிழ் சொல்ல. தமிழ்ல சொல்லுங்க. யார் தச்ச? யார் தச்ச சட்டை? தாத்தா தச்ச சட்டைடா. கோவப்பட்டாருப்பா. சூப்பர்பா, கை கொடுப்பா. ஸோ இந்த மாதிரி தமிழ் பழமொழிகள்லாம் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. அண்ட் யாழினி நீங்கள் தான் ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்கள் ஓடி போய் நம்முடைய சாண்டா கிளாஸ் ஒரு கிஃப்ட் கலெக்ட் பண்ணிக்கங்க போங்க.